ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்புளுந்து மாவு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். கருப்புளுந்தும் பச்சரிசியும் லைட்டாக நான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து ரொம்ப ஃபைன் பவுடராக நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வெல்லம், அதுக்கப்புறம் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய். ஸோ இது 3 இருந்தாலே நம்ம வந்து களி செஞ்சு கொடுத்துடலாம். எப்போவுமே நம்ம வந்து சத்து மாவு கஞ்சி அந்த மாதிரி தானே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வாட்டி களி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த 4 ஸ்பூன் போட்டாலே எனக்கு வந்து ஒரு பவுல் கிடைக்கும். நானும் பாப்பா 2 பேருமே வந்து நாங்கள் இதை சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து நல்லா நம்ம வந்து தூள் பண்ணி அதை கரைக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் தேவையோ அந்த வெல்லம் நீங்கள் வந்து எடுத்து நல்லா சுத்தமான தண்ணி ஊற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அதை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாவில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி உங்கள்கிட்ட இருந்தால் அந்த ஏலக்காய் பொடியும் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நான் எப்போவுமே 1 இல்லை 2 ஏலக்காய் போட்டு பாப்பாவுக்கு வந்து நான் ஆட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். நான் இது வந்து 1 இயர்லேருந்தே நான் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த உளுந்தங்களி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அப்போது நான் வந்து ரொம்ப திக்காக கொடுத்தது கிடையாது, கஞ்சி ஃபார்மில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த களி வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் அந்த மாதிரி தான் கொடுத்து, இப்போ வந்து ஒரு நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தண்ணி வந்து வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் மாவில் வந்து வடிகட்டி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது வந்து எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 to 10 minutes நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே வந்து சூப்பராக அது கரைஞ்சி இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அந்த கடாயில் வந்து இந்த களியோட பேஸ்ட் இருக்குது இல்லையா, இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1 minute என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் வேணுமோ அது மாதிரி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து களியோட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணுறதை நிறுத்திட்டோன்னா அது ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ நான் இது வந்து ஒரு வாட்டி தான் நான் வந்து இந்த எண்ணெய் ஆட் பண்ணுறதை வந்து காட்டியிருக்கேன். நடுவில் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது கடாயில் ஒட்டாமல் நமக்கு ஒரு களி கன்சிஸ்டன்சி வர்றது வந்து நமக்கே தெரியும். அந்த டைம் வரும்போது மறுபடியும் லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அதை நல்லா வந்து களி ஃபார்ம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரியும். அண்ட் டாக்டர்ஸும் நிறைய வந்து வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். உளுந்தங்களி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்மளும் சாப்பிட்லாம். பெண் குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க எல்லாருக்குமே நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. ஸோ என்னோடய பட்டாணி பாப்பாவும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ். இதை நான் வந்து ஈவினிங் டைமில் கொடுப்பேன். ஒரு 3:30 to 4:30 நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு வந்து இது ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.